பெற்றோர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய தருணம் வந்து இந்த குழந்தைகள் வளர்ப்பில் வந்துட்டு ஒரு 13 வயசில் அவங்கவுங்க குழந்தைங்க தொடும்பொழுது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ரைட். எனக்குமே என்னோட பெரிய பையனுக்கு இப்போது 13 இயர்ஸ் ஆகிறது. சின்ன வயசுலேருந்து அவங்கக்கிட்ட நான் ஒரு அம்மா மாதிரியே இருக்க மாட்டேன். எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவேன் நான். அவன் 13 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நான், கண்ணா இந்த வயசு வரும்பொழுது உனக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். யாரையாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணலான்னு தோணும், ப்ரப்போஸ் பண்ணலான்னு தோணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இது எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இதெல்லாம் ஏன் சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதெல்லாம் அவனுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு பையனோ பொண்ணோ லவ் பண்ணும்பொழுது அது பிரேக்கப் ஆகும்பொழுது அதுலேருந்து வெளியில் வர்றது வந்துட்டு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். எங்கிட்டயே வந்து சொல்கிறான், அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு, நான் என்னால் இருக்க முடியாது, எனக்கு வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் லவ் பண்ணுறது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒளிஞ்சு லவ் பண்ண காலம் போயிட்டு, இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட பேசல, அந்த பையன் என்கிட்ட பேசல, நீ ஏதாவது பண்ண அப்படின்னு அப்பா அம்மா கிட்டேயே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த அப்பா அம்மா அதுக்கு மேலே பயம் அவங்களுக்கு, ஐயோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பேரண்டிங் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த பேரண்டிங்கை அந்த வேலையே பண்ணாமல் நம்ம விட்டுடுறோம். ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் வந்துட்டு திரைப்படத்துக்கு வந்துட்டு அதிகப்படியான சுதந்திரம் இருக்குது. ஓகே, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த காட்சியை காட்டணும் காட்டக்கூடாது அப்படின்றது இல்லை. ஒரு படம் வந்துட்டு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியலை, கொஞ்சம் முகசுளிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி அதிகப்படியான பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத அவங்க உணர்றது கிடையாது. ஒரு சில டைரக்டர்ஸ் பண்ணக்கூடிய தவறுகள், அதாவது அந்த 13 வயசில் அந்த குழந்தை அந்த படத்தை பார்க்கும்பொழுது, இப்போ ஒரு டைலாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் ஒரு முறை தான் காதல் வரும், ஒரு செடியில் ஒரு முறை தான் பூ பூக்கும், அதுக்கப்புறம் அதே பூ வராது அப்படின்ற மாதிரி இது மாதிரி டைலாக்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 13 வயசு பொண்ணும் பையனும் பார்க்கும்பொழுது, ஐயோ ஒரு டைம் தான் காதல் வருமா, அதுக்கப்புறம் வராதா, என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிற காதலை பிடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா அம்மா கூட உட்காந்து இது காதல் எத்தனை முறை வேணாலும் வரும், யார் மேலே வேணாலும் வரும், அதனால உனக்கு வந்துட்டு மனித மூளை வந்துட்டு 23 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ நீ எடுக்கிற டிசிஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. இப்போ நீ 5 வயசில் ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னா 10 வயசில் அதை நீ பார்க்க